தனிமையான இளவரசர். முன்னொரு காலத்தில் பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தில் ஒரு குட்டி இளவரசர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தனியாக இருந்தாலும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த கிராமத்தில் இருக்கிற எரிமலைகளை சுத்தம் செய்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. அதனால் தினமும் காலையில் எஞ்சதும் எரிமலைகளை சரி செஞ்சு சுத்தமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு விதை ஒன்று அந்த கிரகத்தில் விழுந்துச்சு. உடனே அந்த இளவரசர் அதை புதைச்சி வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பித்தார். கொஞ்ச நாள்லேயே அந்த விதை முளைச்சி அழகான ஒரு மஞ்சள் ரோஜா செடியாக மாறிச்சு. அன்னையிலிருந்து அந்த ரோஜாவும் அந்த குட்டி இளவரசரும் ரொம்ப நண்பர்களாக மாறிட்டாங்க. ஆனால் அந்த குட்டி இளவரசர் எப்போதுமே தங்கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அது அந்த இளவரசருக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மஞ்சள் ரோஜாவோட இருக்க முடியுமான்னு யோசித்தார். அதனால் பக்கத்து கிரகங்களுக்கு போய் நிறைய நண்பர்களை தேட முடிவு பண்ணார். தன்னோட நண்பனை பிரிஞ்சு போகிறத நினச்ச ரோஜா ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். பக்கத்து கிரகத்துக்கு போன இளவரசர் அங்கே ஒரு ராஜாவை பார்த்தாரு. அவர்கிட்ட போய் நாம் நண்பர்களாக இருப்போமான்னு கேட்டார். அதுக்கும் அந்த ராஜா சரின்னு சொன்னார். ஆனால் அந்த மஞ்சள் ரோஜா செடி மாதிரி குட்டி இளவரசரை நேசிக்காமல் அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தார் அந்த அரசர். அதனால் அவரை தொந்தரவு செய்ய வேணாம்னு அடுத்த கிரகத்துக்கு கிளம்பி போனார் அந்த குட்டி இளவரசர். அங்கே ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண ஒருத்தரை சந்தித்தார். அவர்கிட்டையும் போய் நாம் நண்பர்களாக இருக்கலாமான்னு கேட்டார் அந்த அரசர். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாராம். ஆனால் அவரும் தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிரகத்துக்கு கிளம்பினார் அந்த குட்டி இளவரசர். அந்த கிரகத்தில் ஒரு ஆராய்ச்சியாளரை பார்த்தாரு. அவர்கிட்டையும் போய் நம்ம நண்பர்களாக இருக்கலாமான்னு அந்த கேட்டார் இந்த குட்டி இளவரசர். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னார். ஆனால் அவரும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளே பண்ணிகிட்டு இருந்ததுனால இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால் இதை விட்டுட்டு இன்னொரு கிரகத்துக்கு போன அந்த குட்டி இளவரசர் அங்கே ஒரு புத்திசாலியான ஒரு நரியை மீட் பண்ணார். அந்த நரிக்கிட்ட போய் தன்னோட கதையை சொன்னாராம். உடனே குட்டி இளவரசர் மஞ்சள் ரோஜாவை பற்றியும் அதோட தொந்தரவை பற்றியும் நான் நண்பர்களை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நரி சிரிச்சிட்டே சொல்லிச்சான், நீ நண்பர்களை தேடி போய் நண்பர்கள் கிடைச்சோம் அவன் உங்கள் கூட நேரம் செலவில்லைன்னு தெரிஞ்சோம் ஒவ்வொரு கிரகத்துக்காக நீ திரும்ப திரும்ப வந்துட்ட. அந்த மஞ்சள் ரோஜா செடியும் நீயும் ஒன்று தான். உனக்காக யாரும் நேரத்தை செலவிட விரும்பலை. அதே மாதிரி தான் நீயும் உன் நண்பனை நினச்ச மஞ்சள் ரோஜாவுக்கு நேரம் செலவிடன்னு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த குட்டி இளவரசருக்கு புரிஞ்சுதான் தான் முதல்ல நண்பர்களுக்கு நேரத்தை செலவிடாமல் அடுத்தவங்க மட்டும் தனக்கு நேரத்தை செலவிடம் நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் மறுபடியும் தான் வாழ்ந்த கிரகத்துக்கே போய் தான் நேசித்த அந்த குட்டி மஞ்சள் ரோஜாவோட ரொம்பவே நட்பாக பழக ஆரம்பித்தார்.